வணக்கம். நாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த நாடுகளை பற்றி பெருமையாக பேசுவோம். அங்கே ரோடு இப்படி இருக்குது, க்ளீனாக இருக்குது, குப்பை எங்கேயுமே இல்லை, பாத்ரூம் போனால் ஏதோ பெட்ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஏராளமான பெருமைகள் பேசுவோங்க. அப்படி நம்ம நாடும் மாறிக்கிட்டு தாங்க வருது. அதுக்கு உதாரணம் ஒரு ஊர். நம்ம எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா டிராஃபிக்கால் நம்ம அப்படியே வெந்து போயிடுவோம், வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். அதே நேரத்தில் பாத்ரூம் போனால் முகம் சுளிக்கணும். பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்றினா தண்ணி வராது. அந்தளவுக்கு க்ளீனிங்கும் ஒஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அங்கே க்ளீனிங் இருக்காது. இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்மளை முகம் சுளிக்க வைக்குங்க. அப்படி பார்த்த நமக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்படி வெளிநாட்டுக்கு இணையாக ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். அப்படி நான் போன ஒரு ஊரை பற்றி தான் உங்ககிட்ட பெருமையாக பேச போகிறேங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ நகரம் இருக்குது. அந்த நகரங்களில் நம்ம முகம் சுளிக்க வச்ச விஷயங்கள் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயமெல்லாம். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் திருச்சிராப்பள்ளி. இந்தியாவோட தூய்மையான 10 நகரங்களில் இந்த திருச்சிராப்பள்ளியும் ஒன்றுங்க. இந்தியாவில் எங்கேயுமே விநாயகர் கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அரச மரத்தடி இல்லைன்னா ஆத்தங்கரை இங்கிட்டு தான் இருக்கும், இல்லைன்னா ஊருக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு மலை உச்சியில் இருக்கிறாரு. ஆகையால் தான் இவரை உச்சி பிள்ளையார்னு சொல்லுவாங்க. மலைக்கோட்டை பிள்ளையார், உச்சி பிள்ளையார் கோயில் மலையோட உச்சியில் இருக்குது. அது இந்த ஊரோட சிறப்புங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1980லேருந்து 84 வரைக்கும் அவர் ஆட்சி காலத்தில் திருச்சியை தலைநகரமாக்க முயற்சி செஞ்சாருங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் அதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போக முடியலை. அப்புறம் அவரோட இறந்துட்டதால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் உலக அளவில் பாரம்பரியமான ஒரு பழைய அணை நம்ம திருச்சியில் தான் இருக்குது. கரிகால சோழனால் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கல்லணை. அது ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு அணைங்க. ஒரு பெரிய ஆறு வருது. அந்த ஆற்றோட நீர் முழுவதும் போச்சுன்னா ஊரே அழிச்சிரும், ஒரே ஆற்றுல போச்சுன்னா. அப்போ அதை அதிகமாக வர்ற அந்த நீரை குறைச்சி விடுறதுக்காக அந்த மன்னன் கரிகால சோழன் தண்ணியை அந்த இடத்துல பிரித்து விடுறாரு. ஆறை ரெண்டு ஆறுகளாக மாற்றுறாருங்க. அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக கட்டிய அணை அது. அப்போ அந்த ரெண்டாக பிரிகிற ஆறை என்ன சொல்கிறாங்க, காவிரி ஆறு, இன்னொன்று கொள்ளிடம் ஆறுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆறு உருவானதுக்கு இப்படி ஒரு கதை இருக்குது. இந்த 2 ஆறுக்கும் இடையில தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு ஊரே இருக்குதுங்க. அந்த நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயில் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். திருநெல்வேலி தாமிரபரணியை பார்த்துருக்கேன், மதுரையில் நம்ம வைகை ஆற்றை பார்த்துருக்கேன். இது 2மே வரலாற்று சிறப்பு மிக்க ஆறுகள். ஆனால் அங்கெல்லாம் வெறும் புல் செடியாக தான் இருக்கும் ஆற்றுக்குள்ளே. ஏன்னா அந்த ஆற்றோட மணல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அங்கே துளியும் இருக்காதுங்க. எல்லாத்தையும் அள்ளி சுத்தமாக அது ஒரு ஏதோ ஓடை மாதிரி ஆக்கிட்டாங்க ஆறை. ஆனால் இன்றைக்கும் நான் போய் பார்க்குறேன், அந்த கொள்ளிடம் ஆற்றுல இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் மணல் நிறைஞ்சு போய் அப்படியே நிற்கிதுங்க. பார்க்கும்போது ஏதோ ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணு நகைகள் அணிஞ்சு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு 18 வயது பெண்ணு அந்த அளவுக்கு அழகாக காட்சி கொடுக்குது. இங்கிட்டு காவேரி ஆறு பார்த்தா இந்த கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் தண்ணி ஓடுதுங்க. அப்படி 2மே அந்த திருச்சிக்கு பெருமை சேர்க்குற விஷயமா இருக்குது. அப்புறம் சத்திரம் பேருந்து நிலையம்னு ஒரு பேருந்து நிலையம் நம்ம தமிழக அரசு கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வெளிநாட்டுக்கு இணையாக பேருந்து நிலையம் இருக்குது. பார்க்கும்போதே அழகாக இருக்குது. அதே நேரத்தில் அங்கே குப்பைகள் அப்படின்னு ஒன்று கூட இல்லைங்க. பாத்ரூம் போனால் வெளிநாட்டுக்கு இணையான பாத்ரூமு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இலவசமாக வச்சுருக்காங்க. தண்ணீர் வசதி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் சிங்கப்பூரில் தான் இருக்கிறோமோ அப்படின்னு நம்மளால் நினைக்க தோணுது. சரிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தில் வெளியூர்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகிறவங்களுக்கு பஸ் வசதி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அங்கேயே திருச்சிக்குள்ளே போகிறவங்களுக்கு டவுன் பஸ்ஸு மாடியில் கீழே இந்த
கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த தென் மாவட்டங்களுக்கு போகிற பஸ் இருக்குன்னா, மேலே டாப் ஃப்ளோரில் டவுன் பஸ்லாம் உள்ளே போய் நிற்கிது. ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. அப்புறம் திருச்சிக்குன்னு ஒரு பெருமை உண்டுங்க. அங்கே முக்கியமான நபர்கள் எல்லாம் பிறந்த இடம். திரு சர் சி.வி. ராமன் அவர்கள் அந்த இயற்பியலுக்கான நோபல் பரிசை வாங்கினவர். அவர் அங்கே தான் பிறந்திருக்கிறாரு. கேஇபி விஸ்வநாதம் பிள்ளை தமிழ் இலக்கியம் சித்த மருத்துவத்தை அதோட நிபுணருங்க அவர் அங்கே தான் பிறந்திருக்கிறாரு. டிஎஸ் ரங்கராஜன்கிற ஒரு கவிஞர் வாலி, அவர் அங்கே தான் பிறந்திருக்கிறாரு. இன்றைய நம்ம மத்திய அரசில் பெரும் புகழை சேர்த்து பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்களோட ஊர் அதுதான். எழுத்தாளர் சுஜாதா, விவிஎஸ் ஐயர் சுதந்திர போராட்ட தியாகி, மீனாட்சி சுந்தரம்பிள்ளை தமிழ் அறிஞர் எழுத்தாளர், நடிகர் அசோகன், நடிகர் மதன், டாக்டர் மாத்ருபூதம், இவங்கெல்லாம் அந்த திருச்சியை மண்ணை சேர்ந்தவங்க. இப்படி அந்த மண்ணுக்கு புகழ் சேர்த்தவங்க இவங்கெல்லாம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், திருச்சியில் மற்ற தென் மாவட்டங்களில் நடக்கிற மாதிரி ஜாதி மதச்சண்டைக்கு அங்கே வேலையே இல்லைங்க. நானும் பல ஆண்டுகளாக பேப்பரை திருப்பி பார்க்குறேன், ஜாதி சண்டை மதச்சண்டைன்னு அங்கே எந்த ஒரு செய்தியுமே இல்லை. அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஒரு சகோதர சமத்துவத்தோட வாழ்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த முக்கொம்பு அணை காவேரி அந்த ஆற்றை இரண்டாக பிரித்து விட்டு அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. இப்படி திருச்சி அப்படின்னாலே திருச்சிராப்பள்ளி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பூர். நல்லா அங்கே போய் பாருங்கள், ரோடெல்லாம் அப்படியே க்ளீனாக இருக்குதுங்க. டிராஃபிக் இல்லாத சாலை, அதே நேரத்தில் அழகு, பாத்ரூம், எங்கே போனாலும் ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனால் அந்த திருச்சியின் முகமாக இருக்கிறவர் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான நேருங்க. இவரோட புகழ் அனைத்து இடங்கள்லையும் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் இவரோட முகங்கள் நமக்கு தெரியுது. அப்போ இவர் ஒரு நல்ல திருச்சிக்கு ஒரு நல்ல நேர்மையான ஒரு நல்ல நிர்வாகத்தை வச்சுருக்க போய் தான் அங்கே இதெல்லாம் ஆற்றுல மணல் இருக்குதுன்னா அதே பெரிய விஷயம். அப்போ அவங்களோட நிர்வாகத்திறன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புதிய பஸ் நிலையங்களில் உயரமான அறிஞர் அண்ணா சிலை, கலைஞர் சிலை எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. இப்படி திருச்சி போகிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்கு ஒரு நல்ல மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக திருச்சி இருக்குதுங்க. திருச்சியை ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வாங்கலேன். தமிழ்நாட்டின் சிங்கப்பூர் திருச்சிராப்பள்ளி. நன்றி, வணக்கம். உங்களுக்காக திருச்சி காணொளி கண்டு மகிழுங்கள். திருச்சியில் புதிய பேருந்து நிலையம், சத்திரம் புதிய பேருந்து நிலையம் பார்ப்பதற்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வகையில் சுத்தமாக உள்ள ஒரு பேருந்து நிலையம். இங்கு அனைத்து வசதிகளும் உள்ளன. மிக எளிதில் பஸ் இருக்கும் பிளாட்ஃபார்மை அறிந்து கொள்ள முடிகிறது. இதோ மாடியை நோக்கி நகர பேருந்துகள் மட்டும் மேல் மாடிக்கு செல்கின்றன. இது போன்ற பஸ் நிலையத்தை நான் பெங்களூரில் பார்த்திருக்கிறேன். அதே போன்று மிகவும் அருமையாக கட்டியுள்ளனர். பார்ப்பதற்கு ஏதோ துபாய் நாட்டில் உள்ளதை போன்று, அரபு நாடு போன்று உள்ளது. பஸ்ஸுகள் அனைத்தும் சில்வர் கண்ணாடியை போன்று உள்ளன. இதோ கொள்ளிடம் ஆறு என்றால் இது போன்ற மணல் நிறைந்த ஆறை இன்றைய தலைமுறையினர் எங்கும் பார்க்க முடியாது. திருச்சியில் மட்டுமே பார்க்க முடியும். கனிம வள கொள்ளை என்று கொந்தளித்து கொண்டு இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய நகரத்தில் கனிம வளத்தை தொட முடியாத அளவிற்கு பாதுகாப்பாக வைத்துள்ளனர். ஆகையால் தான் திருச்சி நிர்வாகத்தை நாம் மனதார பாராட்ட வேண்டியுள்ளது. இது போன்ற நேர்மையான அதிகாரிகள் தன் நகரங்களின் அந்த வரலாற்று சிறப்பை காக்க அவர்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுமே முடியும். கொள்ளிடம் மணல் நிறைந்து காணப்படுகிறது. அடுத்த தலைமுறையினருக்கு இந்த ஆறை அப்படியே கொடுக்க வேண்டும். காவிரி ஆற்றங்கரையில்
பஸ் சென்றபோது எடுக்கப்பட்ட காணொளி. ஆறு நிறைந்து காணப்படும் நீர். ஒருபுறம் கொள்ளிடத்தில் மணல் உள்ளது, மறுபுறம் காவிரி ஆறு நிறைந்து நீர் ஓடுகிறது. இதுதான் நமது கல்லணையின் சிறப்பு. ஒருபுறம் நீரை நிறுத்தி ஒரு வழியாக விடுவதே கல்லணையின் பணி. இதைத்தான் கரிகால சோழன் அன்றே திட்டமிட்டு கட்டியுள்ளார் கல்லணையை.